இன்னைக்கு ஒரு சுவையான கோவில் புளியோதரை தான். நல்ல பெருமாள் கோவில்ல குடுக்குற மாரி இருக்கும் இந்த புளியோதரை. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. 2 காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், மிளகு 1/4 ஸ்பூனு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் 3. இவ்வளோதாங்க. இது ரோஸ்ட் பண்ணி ஒரு பொடி பண்ணி கொர கொரப்பா அரைச்சு ஒரு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தனியா நான் வெந்தயமும் நுணுக்கி வச்சுருக்கேன். தனியா வெந்தய பவுடரும் அதில சேர்க்கலாம். அதனால் இதில நான் சேர்க்கல. தனியா வெந்தய பவுடர் வச்சுருக்கேன். ஒரு 50 அளவுக்கு புளிய நல்லா திக்கா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இத அப்படியே கருகாம நல்லா ரோஸ்ட் பண்ணி அந்த கடுகு நல்லா பொரியணும். நல்லா கம்மியான இதுலயே வச்சு நல்லா வறுத்து எடுங்க. இந்த பொடிய நீங்க அதிகப்படியாவும் நுணுக்கி வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படும்போது புளி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டு, இதில 1 ஸ்பூன் எடுத்து சாப்பாடோட அந்த புளி தொக்கையும் 1 ஸ்பூன் போட்டு செய்யலாங்க. ஊற ஊற தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாள் 3 நாள் கழிச்சு ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா. கடுகு பொரியுது பாரீங்களா? நல்லா கடுகு பொரியுது. அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் நுணுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இந்த பெருங்காயத்தை பொரிக்க போகிறேன். அதுவும் அந்த பொடியோடு சேர்த்து நுணுக்கிறதுக்கு தான். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த 3 கட்டி பெருங்காயத்தையும் பொரிச்சுக்கலாம். தாளிப்புக்கு நான் தூள் பெருங்காயமும் சேர்த்தேன். மணமாக இருக்கும். அந்த பெருங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா புளி சாதம் நல்ல மணமாக இருக்கும். அந்த 2 மிளகாய் தூக்கி இந்த எண்ணெயிலே போட்டுட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். இதையும் நல்லா பொரிஞ்சோன்னே அந்த வறுத்து வச்ச தனியா கூட இதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொரகொரப்பா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராவலுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த புளி சாதம்லாம் ட்ராவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நீங்கள் கடைசியாக கூட தாளித்து போட்டுக்கலாம். வாயில் உங்களுக்கு கடிப்படணுன்னா கடைசியாக கூட தாளித்து நிறைய உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் தாளித்து போடலாங்க. இதில் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது புளிப்புலாம் இதில் ஏறிடும். அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாகவும் நீங்கள் இதை தாளித்து போடலாம். கம்மியான தீயிலே வச்சு நல்லா பொரித்து எடுத்துட்டு அந்த கரைச்சி வச்ச புளியை இது கூட நம்ம ஊற்ற போகிறோம். நல்லா கருவேப்பிலலாம் நிறையா பச்சை கருவேப்பிலலாம் நிறையா போடுங்க. அந்த புளி சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது காஷ்மீரி சில்லி தான். நல்லா கலர் கொடுக்குங்கிறதுக்காண்டி சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் அந்த காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இதுலேயும் நான் இந்த தூள் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இதுலேயுமே நான். திக்காக கரைச்சி வச்ச புளியையும் அதுலேயே நான் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க நீங்கள். அந்த எண்ணெய் மிதந்து வரணும். இந்த புளி தொக்கு நீங்கள் வெளியிலேயே 2 நாள் கூட வச்சுக்கலாங்க. எண்ணெய் நிறையா ஊற்றி நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா. உப்பும் இதிலேயே போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். 1 மாதம் வரலையும் கெடாதுங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஊற ஊற தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புளி தொக்கு. தேவைக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பொடியும் தனியாக நுணுக்கி வச்சுக்கணும், அதில் போட்டுக்கலாம். இதோட நான் நுணுக்கிக்கிறேன். அதை கொரகொரப்பாக நுணுக்கி வச்சுக்கிட்டேன் அதை. இது வெந்தயத்தூள். வெந்தயத்தூள் நான் கடைசியாக தான் சேர்க்குறேன். வெந்தயம்லாம் ரொம்ப ஒரு புளி சாதத்துக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ நான் போட்டது வெல்லம். கடைசியாக வெல்லம் ஒரு சின்ன பீஸ் வெல்லக்கட்டி தூள் பண்ணி போட்டேன். புளி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணணுங்க. அந்த வெல்லக்கட்டி போடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெல்லத்தை போட்டோன்னே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். நான் ஒரே ஒரு ஸ்பூனு தாங்க இதில் சேர்த்துருக்கேன். இது கூட நாங்கள் உளுந்து துவையல் தான் அரைச்சி ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போவோம். உளுந்து துவையல் எப்படின்னு பார்க்கலாம்.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறம் இந்த தொக்கை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு, சாப்பாடு ஆல்ரெடி நான் வந்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க. உதிரியாக நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இவ்வளோ தொக்கும் வேணாம், நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் தான் நான் கிளற போகிறேன். ஃப்ளேவருக்கு கடைசியாகவும் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் புளி சாதத்துக்கு. ஊற ஊற ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இப்போ வந்து நான் ஆறுன வடித்த சாதத்தை அதில் கொட்டி நான் கிளறி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டேங்க. இது கூடவே ஒரு உளுந்து துவையல் பார்க்கலாம். இது கூடயே நான் ஒரு ஸ்பூன் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். அந்த பொடியும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம அப்போ போடலைங்களா வேர்க்கடலை, நான் கடைசியாக தான் போட்டேன். கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுக்கிட்டேங்க. கோவிலுங்கள்லாம் பெருமாள் கோவிலில் இந்த முந்திரி பருப்புலாம் இருக்கும். பெருமாள் கோவிலில் கொடுக்குற புளி சாதத்துலலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். முந்திரி பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவராக இருந்துச்சு நல்லா. சாப்பாடும் டார்க்காக இருந்துச்சு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்குங்க. புளி சாதம்னா யாருக்கு தான் பிடிக்காதுங்க. கோவிலில் புளி சாதம் கொடுக்குறாங்கன்னா க்யூவில் போய் நின்று வாங்குவோம். அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக உளுந்து துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 8 மணி நேரம் வரலையும் தாங்கும். இந்த மாதிரி துவையல் அரைச்சிங்கன்னா கெடாது. உளுத்தம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கேற்ப ஒரு அரை நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்துக்கோங்க. இதில் பெருங்காயம் நம்ம சேர்க்க போகிறோம். உளுந்து துவையல் கிராமங்களில் இன்னமும் அந்த உளுந்து துவையல் வந்து புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் செய்கிறாங்க. உளுந்தை வந்து நல்லா ட்ரையாகவும் வறுத்துக்கலாம், இல்லை ஆயில் ஊற்றி இது கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி அரைக்கிறேன். உளுந்து நல்லா சவக்க வறுத்ததுக்கப்புறமா புளியும் மிளகாவும் போட்டு அதிலே நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நான் ஒரு கைப்பிடி தேங்காயும் போட்டு இதிலே வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கணுங்க. நல்லா வாசனை வரும், உளுந்து வாசனை வரும். உங்களுக்கு கருப்பு உளுந்து வேணான்னா, ரொம்ப சத்து நிறைந்தது கருப்பு உளுந்து வேணான்னா ஒயிட் உளுந்து, வெள்ளை உளுந்து கூட நீங்கள் உருண்டை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். பொல பொலன்னு அதில் இருக்கிற பால்லாம் ட்ரை ஆகி பொல பொலன்னு வரணும் அந்த தேங்காய். அந்த மாதிரி நல்லா வறுக்கணும். அவ்வளோதாங்க, ஈஸி தாங்க. இதை வறுக்கிற நேரம் தான், அவ்வளோதான். டக்குன்னு அரைச்சிடலாம். பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. கட்டுசோறுக்கும் இந்த உளுந்து துவையல் தான் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸுங்க. கட்டுசோறு உளுந்து துவையல். இந்த மாதிரி பொல பொலன்னு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியமாக ஒரு சுற்றிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணியாக சட்னி மாதிரி ஆகிடும். ஒரு சுற்றிட்டு தான் நம்ம திருப்பியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றக்கூடாது. பாய்ங்க. நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி சாப்பிட்டேன். உளுந்து துவையல், புளி சாதம், கூட வந்து மிச்சர் வச்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ட்ராவலுக்கெலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.